ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். நான் நல்லா இருக்கீங்க. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணுங்க ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த பிளவுஸை பார்ட் பை பார்ட்டா நம்ம ஸ்டிச் பண்றது, கட் பண்றது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் கேட்ட மாதிரி ஊக்கு எப்படி வைக்கிறது, பாவு ஊக்கு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஊக்கு தான் இப்போ நான் வச்சு காட்ட போறேன். பாருங்க, லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டு அதுல வந்து கரெக்டா நம்ம லைன் போட்டிருப்போம். அதுல வந்து கரெக்டான தையல் கார்னர் கிட்ட வைக்கிறேன் பாருங்க. முனியில வைக்காதீங்க. ஒரு 5 ஊக்கு தாங்க. எல்லா பிளவுஸுக்குமே 5 ஊக்கே நார்மலுங்க. அது எந்தெந்த இடத்துல வைக்கிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் மார்க் பண்ணியிருக்கிறத பாருங்க. பட்டிக்குள்ள மட்டுமே 3 ஊக்கு வரணுங்க. அந்த அப்பனாதான் நம்மளோட பட்டியோட பகுதி வந்து நல்லா ஸ்டிஃபா இருக்கும். அதனால எப்பயுமே 2 ஊக்கு, ஊக்கு ஸ்டார்டிங், 2வது ஊக்கு வந்து நம்ம 2வது டாட் பிடிச்சிருக்கிற இடத்துல வரணும். 3வது ஊக்கும் 4, 5 அந்த 3 ஊக்கும் எங்க இருக்கணும் அப்படின்னா பட்டிக்குள்ள இருக்கணுங்க. இப்ப முதல் ஹூக்கு எப்படி வைக்கிறேன்றத பாருங்க. கரெக்டா நம்மளோட அந்த 2 ஓட்டை இருக்குங்க. பாவுக்குள்ள 2 சைடு ஓட்டை இருக்கு. இந்த முதல் வச்சு கீழே கூடி எடுக்கிறேன். அதாவது இதுக்கு வந்து இந்த ஊக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் வந்து கீழே இருந்து எடுக்கிறேன். ஊக்குள்ள விட்டு அந்த கரெக்டா அந்த ஓட்டைக்குள்ள விட்டு எடுத்துடணுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, கரெக்டா அந்த ஓட்டைக்குள்ள இந்த துணியோட சேர்த்து நான் எப்படி குத்துறேன்றத பாருங்க. கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சா தெரியும். சுத்திட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அத அப்படியே ஊசிய நிப்பாட்டி வச்சு, அந்த ஊசிய வந்து ஒரு சுத்து சுத்தணுங்க நூல் வச்சு. எதுக்குன்னா, அது ஒரு நாட்டு மாதிரி விழுந்துரும். அந்த நாட்டு மாதிரி விழுந்துச்சுன்னா, கொஞ்சம் ஊக்கானது டைட்டா இருக்கும். சீக்கிரத்திலேயே பிரிந்து போகாது. ஓகேங்களா? அந்த கரெக்ட்டா நம்ம கீழ கூடி கொஞ்சம் துணி எடுத்து, அந்த துணி கூடி அந்த ஓட்ட கூடி விட்டு, அந்த ஊசிய நூல் வச்சு ஒரு சுத்து. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் நான் இந்த சைடு ஓட்டைக்கு 3 சுத்து, இந்த சைடு ஓட்டைக்கு 3 சுத்து. 2 சைடும் போடுவேன். போட்டுட்டு நல்லா டைட் ஆயிரும் பாருங்க. எப்படி கரெக்டா அந்த ஓட்டைக்குள்ள விடுவேன். ஓட்டைக்குள்ள விட்டு நூல ஒரு சுத்து. அவ்வளவுதான். சுத்தி ஒரு நாட் மாதிரி விழுந்துரும். கரெக்டா அது ஒரு முடிச்சு மாதிரி விழுந்துரும். அந்த மாதிரி நீங்க நூலை சுத்தினீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மேல 2 இது இருக்கு பாத்தீங்களா, அது தூக்குனாப்புல வரும். அந்த மாதிரி வரக்கூடாது. கொக்கி மாட்டுறப்ப அது அசிங்கமா இருக்கும். அது தூக்குனாப்புல வரக்கூடாதுங்கிறதுக்காக கீழ இருந்து மேல அந்த கரெக்டா அந்த வளைவு இருக்கு பாருங்க, அந்த பெண்டிங் கிட்ட உள்ள கூடி எப்படி விடுன்றத பாருங்க. விட்டுட்டு அதே மாதிரி நூலை ஒரு சுத்து சுத்தி ஒரு நாட் போடுங்க. இந்த மாதிரி இந்த சைடு 2 நாட்டு, அந்த சைடு 2 நாட்டு. போடும்போது கரெக்டா அந்த நூல ஊசியோட ஒரு சுத்து சுத்திருங்க. அப்ப வந்து அது சாதாரணமா ஆகாம ஒரு நாட் மாதிரி விழுந்துரும். அந்த மாதிரி விழுகுறப்போ உங்களுக்கு ஈஸியா ஊக்கு வந்து பிரிந்து வராது. அதே மாதிரி இப்ப இந்த சைடு குடுத்துறதுக்கு துணிக்குள்ள ஊடி விட்டு அந்த சைடு எடுத்துட்டேன். நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீடியோவை ஸ்லோ பண்ணி வச்சு பாருங்க. நான் தச்சதே ஸ்லோவா தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பாருங்க எப்படி உள்ள கூடி விட்டு எடுக்கிறேன்றத எடுத்து ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி 2 சைடு போட்டிருக்கேன். கீழே ஓட்டைக்கிட்ட 2 சைடு, மேல 2 சைடு போட்டுட்டு திருப்பி கீழ் பக்கம் கூடி உள்ள கூடி ஊசியை விட்டு பின்னாடி திருப்பிடுங்க. திருப்பிட்டு பின்னாடி வந்து நாட் போட்டு நம்ம எடுக்கிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் துணியில ஊசிய சொருகிட்டு ஒரு 3 சுத்து. அதே மாதிரி ஒரு 2 தடவை போட்டுருங்க. நாட் வந்து டைட்டா விழுந்துரும். ஈஸியா நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க. சிம்பிளா ஈஸியா முடிச்சாச்சு. இதே மாதிரிதான் ஊக்கு பண்ணணும். பாகு ஃபுல்லாமே இதே மாதிரிதான் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஊக்கையும் இதே மாதிரி கொஞ்சம் மெதுவா ஸ்லோவாவே பார்ப்போம். பாருங்க. அந்த ஊக்கு வந்து எங்கேயுமே மூவ் ஆகாது. நல்லா டைட்டா ஃபிட்னஸா இருக்கும். இந்த மாதிரி வச்சு பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிருக்க அடுத்த இடத்துல, அதாவது நம்ம டாட் பிடிச்ச இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டா வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கீழே கூடி கரெக்டா அந்த ஓட்டையில விட்டு எடுக்கிறேன் பாருங்க. கீழே கூடி அந்த ஓட்டையில விட்டு மேல எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா அந்த கை விரல் வந்து நல்லா உள்ள வச்சு பிடிச்சிட்டு துணியில மேல கூடி அந்த ஓட்டைக்குள்ள விடணும். விட்டு ஊசிய வச்சு நூல் வச்சு ஒரு சுத்து சுத்திட்டீங்க அப்படின்னா அது நாட் மாதிரி விழுந்துரும். இந்த மாதிரி இந்த சைடு 3, இந்த சைடு 3. அப்புறம் இந்த ஓட்டைக்கு வந்துடணும். இந்த ஓட்டைக்கு வந்துட்டு இந்த ஓட்டையில அதே மாதிரி துணி உள்ள விட்டு எடுத்து ஒரு நாட் கொடுத்துட்டு அவ்வளவுதாங்க. ஒரு சுருக்கு. இதே மாதிரி தாங்க நம்ம வந்து ஃபுல்லாவே 5 ஊக்குமே வைக்க போறோம். அந்த அந்த நாட் குடுக்கறது போது மட்டும் என்ன பண்ணணும், அந்த ஊசிய வந்து ஒரு சுத்தி சுத்தி குடுத்தீங்க அப்படின்னா, அழகா அது ஒரு முடிச்சு மாதிரி விழுந்துரும். அப்ப வந்து உங்களுக்கு ஊக்கு வந்து எந்த பக்கமும் மூவ் ஆகாம நீட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. மேல அடுத்து அந்த பக்கத்துல குடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சைடு 2 தையல், அதே மாதிரி அந்த சைடு உள்ள ஊசிய உள்ள விட்டு எடுத்துக்கோங்க அந்த பக்கம்.
விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த பக்கம் 2 தையல். வீடியோ கேட்ட சிஸ்டருக்கு புரிஞ்சிருச்சான்னு பாருங்க. புரியல அப்படின்னா மறக்காம இன்னொரு தடவை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் இன்னும் டீட்டெயிலா போட முடிஞ்சுன்னா கண்டிப்பா போடுறேன். அதே மாதிரி பின்னக்கூடி எடுத்துட்டு பின்னாடி ஊசியை சுத்தி சுத்தி 3 நாட்டு. அவ்வளவுதாங்க. இப்படிதான் எல்லா ஊக்குமே நான் வைப்பேன். என்னோட மெத்தட் இதுதான். ஈஸியான மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்க. 2 ஊக்கு வச்சுட்டேன். இதே மாதிரி எல்லா ஊக்குமே சொன்னேன்ல, பேலன்ஸ் மீதி 3 மூக்கையும் அதே மாதிரி வச்சு முடிச்சிருவேங்க. வச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்ப 5 ஊக்குமே வச்சு முடிச்சிட்டேங்க. இப்ப வந்து கடைசியில வந்து மாட்டுறப்ப கொஞ்சம் டைட்டா வேணும். கீழ இன்னொரு ஊக்கு வச்சு குடுங்க அடிஷனலா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இப்ப அடிஷனலா ஊக்கு வைக்காம இது ஒரு மெத்தட் சொல்றேன். கீழ இருந்து எடுத்துக்கோங்க. நூல உள்ள விட்டு எடுத்துட்டு, இந்த எப்படி நான் விடுறேன் பாருங்க. விட்டுட்டு பூ கட்டுவோம் இல்லையா? கைய சுருட்டி சுருட்டி அந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி 2ஆ மடிச்சு அந்த ஊசிக்குள்ள விடணும். சுத்தி சுத்தி விடாம 2ஆ மடிச்சு மடிச்சு விடுங்க. நான் எப்படி விடுறேன்றத பாருங்க. விரல வந்து நல்லா சுத்தி மடிச்சு பாருங்க. 2 விரல பூ கட்டுற மாதிரி எடுத்து எடுத்து முடிச்சு போட்டுக்கிட்டே வரணுங்க. அந்த ஊசி மேல ஊசிக்குள்ள விட்டு 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 முடிச்சு போட்டுக்கிட்டே வாங்க. இது ஈஸியான மெத்தட் தான். நல்லா பாருங்க. வரிசையா போட்டா நாட்டா வரிசையா விழுந்திருக்கும். அந்த நாட்டை எல்லாத்தையுமே கடைசியில ஒன்னா சேர்த்துடலாம். நூல் மாதிரி இது பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நாட் கரெக்டா வரிசையா போடுங்க. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட்டுறாம வரிசையா மேல 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 போட்டுக்கிட்டே வர மாதிரி அந்த விரல வச்சு பிடிச்சுக்கிட்டீங்கனாலே அது மேல மேல கரெக்டா வந்துரும். நான் விரல வச்சு எப்படி பிடிச்சிருக்கேன் பாருங்க. கரெக்டா விரல வச்சு ஊசிய அந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டீங்கனாலே நாட் போடுறப்ப கரெக்டா உள்ள வந்துரும். நல்லா பூ கட்டுற மாதிரி மடிச்சு மடிச்சு உள்ள விட்டு விட்டு எடுக்கும். அந்த மெதுவா காட்டுறேன் பாருங்க. வந்து இப்படி எடுக்கணும். அவ்வளவுதாங்க. எல்லாமே ஒரு 10, 15 கிட்ட போட்டாச்சு. இப்ப அது அப்படியே நான் அந்த நூல ஊசிய மட்டும் எடுக்கிறேன். அத அப்படியே சுருக்கிக்கிட்டே வாங்க. அந்த நாட் வந்து கரெக்டா உங்களுக்கு அந்த நூல் நாட் வந்து கரெக்டா விழுந்துரும். அத பார்த்தீங்களா? இது வந்து நெறைய பேரு இந்த இந்த ஊக்கு வைக்காம இந்த மாதிரியே எல்லாத்துலயும் கூட வச்சு குடுங்கன்னு கூட சில பேர் கேட்பாங்க. நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு ஃபிட்டாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது ரொம்ப பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பின்னக்கூடி எடுத்து 3 நாட் போட்டு கட் பண்ணிக்கிட்டாச்சுங்க. அவ்வளவுதான். லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லா சூப்பரா ஃபினிஷ் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு ஊக்கு வைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு நாட் கொடுத்துட்டோம்னா கீழே பட்டி வந்து கரெக்டா ஒரு ஊக்கு எக்ஸ்ட்ராவா போட விரும்புறவங்க அதுல போட்டுக்குவாங்க. டைட்டா இருக்கும். இதே மாதிரி இப்ப ஊக்கு வைக்கிறது, கொக்கி வைக்கிறது கரெக்டா எந்தெந்த இடத்துல எங்கெங்க இருக்குன்றத பாத்துக்கோங்க. பாத்துட்டு கரெக்டான மார்க்கிங் கொடுத்துருங்க. சாப்பீஸ் வச்சு கரெக்டா எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருங்க. ஆனா 3 ஊக்கு பட்டியில வர்றது மாதிரி இருக்கிறதுக்கு மெயினா கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது எதனாலன்னா பட்டி உங்களுக்கு அழகா ஸ்டிஃபா உட்காரும். அதுக்காண்டிதான் இந்த மாதிரி 5 மார்க்கிங் கொடுத்தாச்சு. இப்ப இந்த மார்க்கிங்ல நம்மளோட ஊக்க எப்படி ஃபிட் பண்றது அப்படின்றத இப்ப பாக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய நீடில் எடுத்துக்கோங்க. பெரிய நீடில் எடுத்து அந்த துணியில கொஞ்சம் உள்ள நம்ம 2 துணி ஸ்ட்ராங்காவே விட்டுருப்போம். அதனால கொஞ்சம் துணிக்கு மேல ஊசி இந்த மாதிரி விட்டு இப்படி ஓட்ட போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஆட்டம் ஆட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓட்ட பெருசா நல்லா தெரியும். அந்த ஓட்டக்குள்ள இந்த ஊக்க விடுங்க. ஊக்க எப்படி வச்சு விடுறேன்றத பாத்துக்கோங்க. குப்பரை கவுத்துன மாதிரி வச்சு தலைகீழா வச்சு உள்ள விட்டு இப்படி திருப்பிடணுங்க. பாத்துட்டீங்களா தெரியும். வீடியோ ஸ்லோ பண்ணி தான் காமிச்சிருக்கேன். நான் சொல்றத காட்டிலும் அந்த வீடியோவை பாக்குறப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். கொஞ்சம் நிதானமா பாருங்க. உள்ள விட்டு ஊசியை விட்டு அந்த ஓட்டை போட்டுக்கிறேன். ஓட்டை போட்டுட்டு ஊக்க தலைகீழா குப்பரை கவுத்தி அந்த ஓட்டைக்குள்ள அப்படி விட்டு இப்படி திருப்பிடணும். சிம்பிள். இதே மாதிரி 5 ஊக்கையும் வச்சிருங்க. எதனால இப்படி வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சில பேர் இந்த மாதிரி துணிக்குள்ள விட மாட்டாங்க. அப்படியே வச்சு தையல் கொடுப்பாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி துணிக்குள்ள விட்டு திருப்பி தையல் கொடுத்தீங்க அப்படின்னா ஊக்கு வந்து அது என்ன சொல்றது, என்னோட ஸ்லாங்ல தான் சொல்ல முடியும். ஊக்கு பிஞ்சே வராதுங்க. சூப்பரா உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும். வீடியோ வச்சே நீட்டா எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்னோட சொல்றதுலயே சொல்றேன். பிஞ்சு வராது ஊக்கு. ஐயோ எனக்கு ஊக்கு பிஞ்சு போச்சே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வேண்டியதே இருக்காது. ஊக்கு வந்து அருந்து வராது. நீட்டா பர்ஃபெக்டா டைட்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க.
பாருங்க ஊக்கு எவ்வளவு அழகா 5 வச்சாச்சு. இப்ப இது எல்லாத்துலயுமே அப்படியே நூல் வச்சு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருவோம். அதே மாதிரிதான் பாவூக்குல குத்துற மாதிரி இந்த 2 ஓட்டக்குள்ளயுமே கரெக்டா குத்தி குத்தி 3 நாட் போடுங்க. இதுல 3 நாட்டு, அதுல 3 நாட்டு. ஒரு சொருகி ஊசிய ஒரு சுத்து சுத்தி நூலை எடுக்க போறோம். அவ்வளவுதாங்க. ஒரு சொருகி ஊசியில ஒரு நூல் ஒரு சுத்து சுத்தி எடுக்க போறோம். அதே மாதிரி இந்த சைடு ஓட்டக்குள்ளேயே அதே மாதிரி 3 நாட்டு. நாட் போட்டே தான் வந்து ஊசியானது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா அந்த ஊக்கானது ஸ்டிஃபா இருக்கும். சும்மா விட்டு விட்டு எடுக்கிறது வந்து டைட்னஸ் தான் கொடுக்கும். அதுவே நாட் போட்டு எடுக்கும்போது அது அருந்தே வராது. எப்பயுமே அருந்து வராது. நல்லா டைட்டா பர்ஃபெக்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காம எனக்கு லைக் கொடுங்க. இல்ல இன்னும் வேற ஏதாவது டீட்டெயிலா எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட இதுக்கு நான் கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இதே மாதிரி 3 நாட் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து மேல கரெக்டா புத்தி எடுத்து உள்ள கூடி விட்டு திருப்பிட்டு அதை நல்லா பாருங்க. உன்னிப்பா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்ப 2வது ஊக்கு அதே மாதிரி நான் உங்களுக்கு வச்சு காட்டுவேன். 5 ஊக்கு வச்சானா ரொம்ப பொறுமை இருந்துருவோம் இல்லையா? அதனால நான் இதுல 2 அதுல 2 தான் உங்களுக்கு மெதுவா காமிச்சிருக்கேன். மத்தது எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துடும். இப்ப நெக்ஸ்ட் ஊக்கு அதே மாதிரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஊசியில நூல் தீர்ந்து போச்சு. அதை வந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கரெக்டா உள்ள விட்டு எடுத்திருக்கேன் பாருங்க. உள்ள விட்டு எடுத்து ஓட்டக்குள்ள விட்டு நாட் 3 நாட் அதே மாதிரியே ஊசிய உள்ள விட்டு ஒரு சுத்து சுத்தி எடுக்க ஊசிய உள்ள விட்டு நூலை ஒரு சுத்து சுத்தி எடுத்துருங்க. ஊசிய ஒரு சுத்து சுத்தணும். ஓகேங்களா? நூலை ஒரு சுத்து சுத்தல ஊசிய ஒரு சுத்து நூலால சுத்தி எடுத்துருங்க. சிம்பிளா தான் 2 நாட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் மேல உள்ள இதுக்கு எப்படி துணி கூடி கீழே மேல விடுன்றத பாருங்க. துணி அடியில ஊடி மேல விடுங்க. விட்டு எடுத்து அதுக்கப்புறம் மேல ஒரு நாட் கொடுத்து அந்த கொக்கியோட வாய்ப்பகுதிக்குள்ள விட்டு விட்டு எடுங்க. அப்பனா நல்லா ஸ்டிஃபா இருக்கும். மூக்கு அங்க இங்க எந்த பக்கமும் உங்களுக்கு நகலாது. பிளவுஸ் போடவும் அழகா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஊக்கு வச்சு கேட்ட சிஸ்டருக்கு நான் சொன்ன வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி 5 ஊக்கையுமே வச்சாச்சு. பர்ஃபெக்டா வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அழகா நீட்டா பிளவுஸ் ஆனது ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அழகா இந்த மாதிரி தான் பர்ஃபெக்டா வரும். ட்ரை பண்ணி பாருங்க ஊக்கு வைக்கிறது. இதே மாதிரியே பா ஊக்கு அதாவது ஊக்கு வைக்காம பா மாதிரி வி ஷேப் கொடுத்துருங்க. வி நெக் மாதிரி வி ஷேப் கொடுத்து அதுல மாற்ற மாதிரி சில பேர் கேட்டீங்க. அதுவும் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ்ல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.